Good morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது டி ப்ராக்லி ஹைப்போதீசிஸ் வேவ் பார்ட்டிக்கல் duality அண்ட் மேட்டர் வேவ்ஸு. ஸோ வேவ் பார்ட்டிக்கல் டூயல்னால் வந்து நமக்கு ரெண்டு மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னா மேட்டர்னால் மெட்டீரியல்ஸு, வேவ்ஸ்னால் அலை. ஸோ அண்டு மேட்டர் வேவ்ஸ் மெட்டீரியல் வந்து அதனுடைய அசோசியேட்டட் வித் ஏ மெட்டீரியல் பார்ட்டிக்கல் இஸ் கால்டு, அதுதான் வந்து மேட்டர் வேவ்ஸு. டி ப்ராக்லி வேவ் லென்த்து நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா லைட்டை வந்து ஃபோட்டானை வந்து பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதனுடைய எனர்ஜி வந்து E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்டு. அப்போ எம்ங்கிறது வந்து மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல், சிங்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல். அதே ஃபோட்டானை வந்து வேவாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய டோட்டல் எனர்ஜி வந்து E ஈக்குவல் டு ஹெச் இன் நியூ. ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூ வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன். ஸோ அந்த எனர்ஜியையும் இந்த ஃபோட்டான் வேவாக இருக்க எனர்ஜியையும் ஃபோட்டான் பார்ட்டிக்கலாக இருக்கிற எனர்ஜி ரெண்டு எனர்ஜியையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் எம்சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஹெச் நியூ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ மொமெண்டம் உந்தம் வந்து என்னென்னு படிச்சிருக்கோம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பி ஈக்குவல் டு எம்சி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ உந்தம் அதுக்கு எம்சி அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எம்சி ஸ்கொயர்டை என்னன்னா எம்சி இன்ட்டு சி அப்படின்னு சொல்லி எழுதலாம், ஈக்குவல் டு ஹெச் நியூ. அப்போ பி ஈக்குவல் டு எம்சி அப்படின்னு சொன்னால் பி எம்சிக்கு பதிலாக பி எழுதிட்டு இதை பிசி ஈக்குவல் டு ஹெச் நியூன்னு எழுதுகிறோம். இதிலிருந்து பி ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுனா ஹெச் நியூ பை சி, ஹெச் பை லேம்டா. ஸோ சி பை வெலாசிட்டி பை ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு லேம்டா, ஆனால் ஃப்ரீக்வன்சி பை வெலாசிட்டி வந்து 1/λ. அதனால் இது வந்து ஹெச் பை லேம்டா. அதனால் வேவ் லென்த்து அதிலிருந்து பி ஈக்குவல் டு ஹெச் பை லேம்டானா இந்த லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி. ஸோ இந்த ஈக்குவேஷன் போத் ஃபோட்டான்ஸுக்கும் இந்த மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸுக்கும் இந்த ஈக்குவேஷனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எம்ங்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் பிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா பி ஈக்குவல் டு எம்வி. அப்போ இந்த ஒரே ஈக்குவேஷன் லேம்டா ஈக்குவல் டு ஹெச்பி பை பிக்கு பதிலாக லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். டி ப்ராக்லி வேவ் லென்த்து, அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டி ப்ராக்லி வேவ் லென்த்து. அப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி வந்து E ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர்டு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சைடும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா மாஸை மல்டிப்ளை பண்ணுறோம். E இன்ட்டு எம் ஈக்குவல் டு ½ இன்ட்டு எம் ஸ்கொயர்டு வி ஸ்கொயர்டு. ஸோ எம்மை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எம் ஸ்கொயர்டு ஆயிரும். ஸோ இதில் இந்த ரெண்டு வந்து வகுத்தில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனோன்னா பெருக்கல் ஆயிரும். எம் ஸ்கொயர்டு வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2em. ஸோ இதிலேருந்து எம்பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டு எம். ஜென்ரல் ஃபார்முலா லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி, பி ஈக்குவல் டு எம்பி, அதனால் லேம்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ரூட்டு 2me அப்படின்னு எழுதுகிறோம். இன்னொரு அடுத்த ஃபார்ம் என்னென்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ். டி ப்ராக்லி வேவ் லென்த்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் போடுறோம். அப்போ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அதோட சார்ஜ் ஈன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஆக்ஸலரேட் பண்ணுறோம். ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்து அந்த பார்ட்டிக்கலை வந்து ஆக்ஸலரேட் பண்ணோம்னா அந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் ½ mv ஸ்கொயர். நமக்கு தெரியும் ஆக்சுவலி எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் EV அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த ½ mv ஸ்கொயர்டு இந்த EVயும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் எம்மை மல்டிப்ளை பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது இங்கே எம் ஸ்கொயர்டு வி ஸ்கொயர்டு வரும். ஸோ இது வந்து 2me வரும். எம்வி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2me வரும். லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பி ஃபார்முலா, பி ஈக்குவல் டு எம்வி, எம்விக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லேம்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ரூட் 2mev அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அதை டி ப்ராக்லி வேவ் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பண்ணும்பொழுது நியூட்ரான் வந்து தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்கும் பொழுது டெம்பரேச்சர் டிங்கிற டெம்பரேச்சரில் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் வெலாசிட்டிஸு அப்போ கைனட்டிக் எனர்ஜி வந்து ½ mv RMS ஸ்கொயர்டு. இது வந்து ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ அப்போது நமக்கு தெரியும் 3/2 kBT அப்படிங்கிறது வந்து போல்ட்ஸ்மேன் ½ mv ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3/2 kBT, mv ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3/2 kBT. இந்த 2 வந்து மல்டிப்ளைல இந்த சைடு வந்துடும் 2 kBT.
எம்மை மல்டிப்ளை பண்ணும்பொழுது எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் 3m kbt mv ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3m kbt. இப்போ லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்வியாக இருக்கனால ஹெச் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3m kbt. ஸோ திஸ் இஸ் அதர் டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ், அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டி ப்ராக்லி வேவ் லென்த் பார்த்துருக்கோம். ஓகே.